ஆர்டிஸ்ட் ஏதோ சேனல்ல மாத்தணும்னு பேசிட்டு இருந்தாங்க. மாத்தி விடுங்கய்யா. நீ மட்டும் என்ன விட்டு போயிடாத கல்பனா. உன்னால என் லைஃப்ல வராம இருக்கவே முடியாதுல்ல. சொல்லுங்கம்மா. விக்கிக்கு ஹலோ, என்னாச்சு? கோமால இருக்காடா. டாடி, இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நம்ம சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கோம். எந்த கம்யூனிகேஷனும் இல்லைங்க. நமக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இந்த டிவி மட்டும்தான். பார்க்கலாமா? வெல்கம் டு ஆத்மா. ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் அடுத்தவரை தலை குனிய வைப்பதை விட நாம் தலை குனிவது தவறே இல்லை. உள்ளொன்று வைத்து வெளியே ஒரு முகத்தை காட்டி தன்னை தற்காத்துக் கொள்வதாக நினைத்துக் கொண்டு பொய்யான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கப் போகும் வெற்றிதான் என்ன? இந்த வெற்றிதான் நிலைக்குமா? வாருங்கள் பார்க்கலாம். உட்காருங்க மாப்பிள்ள. அடா உட்காருங்க. என்ன எல்லாரும் டிவி பார்த்துட்டு இருக்கீங்க? ஆனே பண்ணலையா? மேட்ச் வேற இன்னைக்கு. ஓ, டிவி ஒர்க் ஆகாதா? அதுவே ஒர்க் ஆகும். அதுவே ஒர்க் ஆகுமா? அப்புறம் எதுக்கு இந்த ரிமோட்டு? ஏன்பா போலீஸே, நீ அவன் தம்பி தானே? வேணாம் பிரகாஷ், தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம போயிடு. டேய், நான் பிரச்சனை பண்ணலாம் வரல. ரகு, என் தங்கச்சி அவன் ஏமாத்தி கூப்பிட்டு வந்து கொண்டான். அவனை என்ன பண்ணலாம் நீயே சொல்ல. ஏண்டா கொல்றவன் 2 குழந்தைய குத்துறாடா கொள்வான்? ரகு சும்மா அதே சொல்லிட்டு இருக்கான். ஆக்சிடென்ட் வந்து போச்சு. எல்லார் வீட்லயும் தான் பிரச்சனை நடக்குது. எல்லாரும் தான் கொச்சிக்கிறாங்க. நம்ம நேரம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டேய், அவளை எங்க வீட்டுல எப்படி பாத்துக்கிட்டாங்க தெரியுமாடா? ஒரு பொண்ணை பாத்துக்க துப்பு இல்ல உங்களுக்கு எல்லாம் பேச்சு. துபார், நான் இப்ப சத்தியமா என்ன வேலையை விட்டு தூக்குன கான்ல உன்னை போட வரல. என் தங்கச்சிக்காக தான் வந்தேன். ஏன் பிரகாஷ் சுத்தி வலிச்சு பேசிட்டு இருக்க? உன் தீட்டை கழிச்சிட்டு போதானே வந்திருக்க. உன் ஜாதி வெறி உன் தங்கச்சி எவனோ தொட்டுட்டான்னு உன்னால ஏத்துக்க முடியல அதானே? அதை நான் பெருமையா சொல்லுவேன். என் இனத்துக்கு இந்த சதையில ஓடுது பாரு ரத்தம், அது சுத்தமா இருக்கணும். இந்த மாதிரி சாக்கடைங்கெல்லாம் கலந்து என் வீடை நாரடிச்சிட்டு போறதுக்கா? எதிரா சாக்கடை? இவங்க 2 பேரும் சாக்கடையா? துபார், உன்னையும் சரி உன் குழந்தைங்களும் சரி எனக்கு கொல்லலாம் ஆசை கிடையாது. எனக்கு சுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். என்ன என்ன சுத்தம் சொல்லிட்டு இருக்க? எந்த உடம்ப அழுகுனாலும் அதே நாத்த தான்டா. கரெக்டு தான். ஆனா அதை சாப்பிட்ற புழு இருக்குல்ல, அதான் நீங்க. இப்ப என்ன, உன் தங்கச்சி செத்தனால நான் சாகணும் அவ்வளவுதானே? என் குழந்தைங்களை விட்டுரு. நீ மூட்டு ஊர்லயே இருந்திருக்கணும், வெளியிலலாம் வந்துடக்கூடாது. அதை நீ பண்ணதுதான் தப்பு.
என்னடா இது? டிவி ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது. ஏய், உங்க வீட்ல சொல்லிட்டே இல்லையா? இன்னும் இல்ல. அவங்களுக்கு தெரியும் நான் உன் கூட தான் இருக்கேன்னு. என்னை தேட கூட இல்ல. அவங்க பயங்கர கோவத்துல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் சொல்லிக்கலாம். ஹே, அது நான் பிறந்த வீடு. அவங்க ஏத்துக்காதது உன்னை, என்ன இல்ல. என்ன இல்ல ஒண்ணு. இப்ப புரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு. எவ்வளவுதான் இருந்தாலும் நான் கீழே இல்ல. நீ லவ் ஏத்துக்கிட்டேங்கிறத சொல்லி கட்டுற. கடைசியா உன் ஜாதி பெருமை நீயும் பேசுறல. ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. என்ன வச்சுக்கோ? எது வந்தாலும் டைரக்டா சொல்லு. உன் ஜாதியோட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்க்குலாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. உனக்கும் உன் ஜாதி புத்தி தானே இருக்கும். ஏய், ஓர பேசிக்கிட்டு. சாரி, கண்ணு துடைச்சுக்க. சாரி. என்ன குழந்தை மாதிரி? சாரி, நான் தான் தப்பா பேசிட்டேன். சரி, சாரி சொல்லிட்டல, அழாத. நீ திட்டினதுக்காக நான் அழல, நான் பேசினதுக்காக தான் நான் அழறேன். ஏய், நான் தான் நீ பேசுனது பெருசா எடுத்துக்கலையே. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ அதை மீன் பண்ணி பேசலன்னு. அப்போ கூட நான் அப்படி பேசியிருக்க கூடாதுல்ல. ஏய், விடு. கணத்தோட என்னால முடியல. நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். நான் வரட்டுமா? வேணாம், நான் கொஞ்சம் தனியா இருக்கேன். ஏய், பிரகாஷ் பேசுறேன். வீட்டுக்கு கால் பண்ணன்னு சொன்னாங்க. என்ன விஷயம்? நல்லா இருக்கியாண்ணா? ஆ, நான் நல்லா இருக்கேன். நீ எங்க இருக்க? வீட்டில் கூட இல்லையாம? இங்க பக்கத்துல தான் சும்மா வாக்கிங் வந்தேண்ணா. சரி. இன்னும் என் மேல கோவமா இருக்கீங்களாண்ணா? இல்லை இல்லை, என்ன விஷயம் சொல்லு. நாங்க சென்னைக்கு வரலான்னு இருக்கோண்ணா. அவர் ஒரு சீரியல்ல கூப்பிட்டுருக்காங்க. சரி, அதுக்கு நான் என்ன பண்ணோம்? நீங்க அவரை எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னா எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஏய், அவனெல்லாம் நான் மனுஷனாவே மதிக்கல. உனக்காக தான் நான் எல்லா கோவத்தையும் அப்படியே வச்சிருந்தேன். உன்னை தேடக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். அப்போவாது கோவம் குறையும்னு நினச்சேன். உனக்கு 2 பசங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது ஜாஸ்தி தான் ஆச்சு. அதுங்க மேலேயும் எனக்கு எந்த இறக்கமும் வரல. ஏய், நான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டு போனை வச்சுட்டு போயிட்டே இருக்க. நம்ம ஒரே வயத்துல பிறந்தோன்னு நினைக்கும் போது எனக்கு அப்படி இருக்கு. தெரியாம கால் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க. ஏய், நீ யாரு என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு? எச்ச. ஏய், சி, போனை வேடா. ஏய், ஒரு நிமிஷம் இரு. நீ சாவறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன். அவன், உன் பசங்க எல்லாம் உன்னாலதான் சாவாங்க. நாம் ஆக்ரோஷத்தோடு நீந்தி சேர நினைக்கும் அந்த கரை நாம் இப்பொழுது இருக்கும் கரையாக கூட இருக்கலாம். மாற்றம் உண்மையிலேயே நமக்கு வேண்டுமெனில் நாம் நம்மிடையே சரியான கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும். அந்த கேள்விக்கு விடை கிடைக்குமா?
சாரிப்பா. உங்களை ரீப்ளேஸ் பண்றதுக்கு நான் யார்ட்டுமே ரெக்கமெண்டேஷன் போல. என்கிட்ட கேட்டாங்க, நான் ஓகே சொல்லிட்டேன். எனக்கு 2 பசங்க இருக்காங்க சார். மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சு முடிவெடுக்கிற நிலைமையில நான் இல்லை சார். சரி, இருந்தாலும் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். சாரி பிரகாஷ் சார். என்ன மித்ரன் சார், உங்க நடிப்பை என்கிட்டே காட்டுறீங்களா? ஏதோ பசங்கன்னு சொன்னீங்களே, அவங்களால தான் உங்களை விட்டு வச்சிருக்கேன். ஏதோ அவங்களுக்காக உனக்கு பிச்சை போட்டு தான் வச்சுக்கிறேன். ஏய், சாரி, உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ. ஏய், என்னது இது? என்ன நடக்குதுங்க? கடந்த கால சுமைகளோடு நிகழ்காலத்தில் வாழ்ந்தால் மாற்றம் நிகழாது. அறிந்ததிலிருந்து அறியாததை நோக்கிய பயணம்தான் மாற்றம் தரும். சமூகத்தை மாற்றுவதால் நாம் மாறப்போவதில்லை. ஏனெனில் சமூகத்தை உருவாக்கியது நாம் தான். வாருங்கள் பார்க்கலாம். அது ஆனா பொண்ணான்னு எனக்கு தெரியலையே. ஏ, அங்க பாரு, போட்ல எத்தனை பேர்? 1 2 3. பா, அங்க பாருங்க, தூரமா ஒரு போட் வருதுப்பா. ஆமா, நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு. அனுதான் கரெக்டா சொன்னா. நம்ம எல்லாம் ஒரு நாள் போட்ல போறோம், ஓகேவா? பா, அங்க பாருங்கப்பா, வேஸ்ட்லாம் ரொம்ப பெருசா வருது. அலே பாரு, ஜம்ப் பண்ணி ஜம்ப். ஹாய். அவங்க நம்ம அம்மாவோட அழகா இருக்காங்களா? என்ன சொன்னா? அவங்க அம்மாவை விட நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்களா? நம் தன்மையை பிறரோடு ஒப்பிட்டு பார்ப்பது பெரும் குற்றமாகும். நாம் பிறரை போல் வாழ முயற்சி செய்கிறோம்.
ஆனால் பிறர் நம்மை போல் வாழ்வதற்கு முயற்சி செய்வதில்லை. நம் உடல், மனம், உணர்வை போன்று வேறு யாரும் இவ்வுலகில் இல்லை. நாம் நாமாகவே வாழலாம். நம் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கும் பட்சத்தில். இது ஆத்மா.